வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் உலக வரலாற்றிலேயே மிகவும் புகழ்பெற்ற பெண் ஆளாளிகளில் ஒருவரான கிளியோபாட்ராவை பற்றி பார்க்கப் போகிறோம். கிளியோபாட்ரா 70 ஏஜிப்தின் புரோமி வம்சத்தைச் சேர்ந்த கடைசி மன்னி. தலா 2000 வருடங்களுக்கு முன் வாழ்ந்தவர். ஆனால் இன்னும் இன்று வரை அவரைப் பற்றிய பரப்புரைகள் குறையவே இல்ல. அவங்க மன்னியாக எப்படி வந்தாங்க? கிளியோபாட்ரா 18 வயசில்தான் சகோதரருடன் சேர்ந்து ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் சில மாதங்களிலேயே சகோதரனுடன் மோதல் வந்துடுச்சு. அப்பதான் ரோம் பேரரசர் ஜூலியஸ் சீஷரை சந்திக்கிறாங்க. சீஷரின் ஆதரவால் திரும்பி மண்ணில மயம் கட்டுறாங்க. அவங்க பேரழகா இருந்தாங்களா? நிறைய பேருக்கு கிளியோபாட்ரா ஒரு பேரழகி என்று தெரியும். ஆனா வரலாற்று குறிப்புகள் சொல்லுது அவங்க சாமானிய அழகுதான். ஆனா அவரோட அறிவு, மொழி பற்றிய அறிவு, 7 மொழிகள், அரசியல் ஞானம், தான் பேசுற விதம், இதெல்லாம் தான் உண்மையில அவரை பிரபலமானவளா மாற்றினுச்சு. அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவங்க சுகவிலாச வாழ்க்கை அல்ல. தங்களோட நாட்டை காக்க ரோம் பேரரசர்களுடன் நல்ல உறவுகளை வைத்திருந்தாங்க. ஜூலியஸ் சீஷர் மற்றும் பின்னர் மார்க் ஆண்டனி இருவரையும் காதலித்ததை பற்றிய கதை சரித்திரமா இல்லை, கற்பனையா என்பதை இன்னும் சரியாக உறுதி செய்ய முடியவில்லை. அவங்க இறப்பு எப்படி நடந்தது? கிளியோபாட்ரா 19 வயதில் உயிரை இழந்தார். சிலர் சொல்லும்படி நாகம் கடித்துதான் இறந்தார் என நம்பப்படுகிறது. ஆனால் சில வரலாற்றாளர்கள் இது சாத்தியமில்லை என்கிறார்கள். இது அரசியல் கொலைவா என்கிற சந்தேகமும் இருக்குது. அவர்கள் அவளது மம்மியை கண்டுபிடித்ததா? இல்லை. இன்றைக்கு வரை கிளியோபாட்ராவின் சடலம் எங்கேயோ தெரியவில்லை. ஏஜிப்து அரசு இதை தேடி வரும் முயற்சியில் இருக்கு. அவங்க உலக வரலாற்றுல எந்த இடத்தை பெற்றாங்க? ஒரு பெண் மட்டுமின்றி தனது நாட்டை காக்க தனது அறிவால் பெரிய பேரரசர்களையே பாதித்தவள். ஒரு பெண் தலைவராக அவர் ஆளும் திறன், அறிவு, தூக்கமிக்க முடிவுகள் இவைதான் அவளை காலத்தால் அழியாதவராக்கின. இந்த மாதிரியான உலக வரலாற்று அதிசயங்களை நீங்க தொடர்ந்து தெரிந்துக்க வேண்டும்னா எங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி நண்பர்களே.